உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, புத்தாண்டு என்று சொன்ன உடனே யாரை பார்த்தாலும் புத்துணர்ச்சியோடு புது புது செய்திகளை வெளியிடுவார்கள். அதில் ஒன்று அனுர குமாரதிசாநாயக்கா அவர்கள் இலங்கை மக்களுக்கு செய்தியை கூறுகிறார். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவருடைய இந்த புது வருட செய்தியினூடாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுங்கள். இந்த புது வருடம் 2026 பிறந்திருக்கிறது. எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த நிலையில இலங்கை அரச தலைவர்களாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் தற்போதைய அரசியல் நிலைமை அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் சுருக்கமாக தெரிவிப்பதுண்டு. அதுல கரணி அமரசூரியாவின் பிரதமரின் செய்தியும் அனுர குமாரதிசாநாயக்காவின் செய்தியும் எல்லா குடிமக்களும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், யூனிட்டி என்றதான் அவர்கள் இருவரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்றது ரிகவரி, இது ரெண்டும் தான். சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவர் வாழ்த்தில் இந்த அடுத்த வருடம் மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது, அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும் என்பது அவரின் கருத்தாக இருக்கின்றது. உண்மைதான், அவர் சவாலாக இருக்க போகிறது என்று தெரிவித்ததை தான் அதை எதிர்கொள்வதற்கு யூனிட்டி என்று சொல்லியும் எல்லா ஆல் சிட்டிசன் contribute என்று சொல்லி இருக்கிறார்கள். contribute to build the rebuild the nation. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆல் சிட்டிசன் ஓகே, நீங்கள் எல்லா சிட்டிசனையும் ஒரே மாதிரி நடத்துகிறீர்களா என்றதான் இங்க ஒரு கேள்வி இருக்கின்றது. இவர்கள் திரும்ப திரும்ப யூனிட்டியை பற்றி கதைக்கிறார்கள், எல்லா குடிமக்களையும் பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் அந்த குடிமக்களுக்குரிய ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் சமமாக பங்கிடப்படுகின்றன, ஒவ்வொரு குடிமக்களின் குரலும் சமமாக கேட்கப்படுகின்றதா என்றது இலங்கை அரசாங்கங்கள் இந்த NPP அரசு முன்னைய அரசுகளை போல ஒரு தோல்வியை தான் சந்தித்திருக்கின்றது. அந்த கேப்பை இவர்களால் ஃபில் பண்ண முடியவில்லை. அதற்கு அங்கு இருக்கின்ற இனவாதம் இவர்களை அந்த நிலைக்கு எட்ட விடாது என்பது போலதான் தெரிகின்றது. உலகத்தின் நிலைமைகளும் அவ்வாறுதான் இருக்கின்றன. இந்தியாவின் பிராந்திய வல்லரசு என்று முன்னர் கூறப்பட்டாலும் தற்போது அந்த நிலையை இந்தியா தொடர்ச்சியாக வேகமாக இழந்து வருவதும், இந்த இந்து சமத்துவ பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி வேக்யூம் என்று சொல்றது, அதுவும் இலங்கைக்கு பாதகமாக இருக்கின்ற நிலையில் இலங்கையின் இந்த கடந்து சென்ற புயல் இலங்கையின் மீள் கட்டுமானத்தை, அதாவது இலங்கையின் அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருகின்ற அந்த திட்டத்தை தவிடுபொடியாக்கி இருக்கின்றது. இப்போது ஏற்கனவே இருந்ததை மீள கட்டியமைப்பதற்கு இலங்கைக்கு இந்த ஒற்றுமை தேவைப்படுகின்றது. இந்த ஒற்றுமை அவர்களுக்கு தேவை என்று சொன்னால், அதற்கு முன்னர் இவர்கள் இந்த தமிழ் மக்களின் இறைமையை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களும் சமனாக அங்கு நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நிலைமை சாத்தியப்படாது என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது. ஹரணி அவர்கள், அனுர குமாரதிசாநாயக்கா அவர்கள், சஜித் பிரேமதாசா அவர்கள் கூறிய செய்தி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, நிச்சயமாக சஜித் பிரேமதாசா அவ்வாறு தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூறுவார். அனுர குமாரதிசாநாயக்கா, ஹரணி அவர்கள் கூறிய அந்த செய்தியில் அனைத்து மக்களுக்கும் என்று சொல்லும் பொழுது, அது சிங்கள மக்கள் இருக்கின்ற வேறு வேறு கட்சிகளை சார்ந்த நபர்களுக்கு இந்த அழைப்பா, அல்லது ஒட்டுமொத்த இலங்கை தீவில் இருக்கின்ற தமிழர்களுக்கான அழைப்புமாக இது பார்க்கப்படுகிறதா? இது ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு என்றால் தமிழர்களுக்குமான அழைப்புமாகத்தான் இருக்கின்றது. அந்த தமிழ் மக்கள், அதாவது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, தற்போதைய நிலையில் இந்த பொருளாதார வளர்ச்சி, அடுத்தது மீள் கட்டுமானம், இலங்கையில் ஒரு அரசியல் உறுதித்தன்மை இல்லாத விடத்தில் சாத்தியப்படாது என்று தெரிகிறது. ஆனால் அந்த அரசியல் உறுதித்தன்மையை தமிழர்களிடம் கொடுத்து விடுவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. எனவேதான் தற்போது இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்னர் கூட தமிழ் தேசிய அரசியல் நீக்கத்தை செய்துவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தரப்பும்
தங்கள் நலன்களை தான் முன்னிறுத்துகிறார்களே தவிர, ஆனால் அதற்குள் அது ஒற்றுமை என்பதை கதைக்கிறார்கள். அண்மையில் கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த வேல்முருகன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தி இருக்கின்றது. 27ஆம் தேதி நடத்தியிருந்தது. அதில் அவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால், அதாவது இந்த தமிழ் மக்களிட காணிகளை அபகரிப்பது தொடர்பாக அதற்கு கண்டன பேரணி என்பதும், இலங்கை அரசு இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக கண்டன பேரணி ஒன்றை வைத்திருந்தார். இப்ப அவர்கள் பேசும்போதும் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசுகிறார்கள். ஆனால் என்ற கேள்வி என்னவென்று சொன்னால், அடிப்படை தீர்வில் இந்தியாவால் செய்யக்கூடியது மீனவர் பிரச்சனை. இந்த கட்சிகள் மீனவர் பிரச்சனை தொடர்பாக வாய் திறப்பதில்லை. எந்த ஒரு தமிழக கட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மீனவர் பிரச்சனை தொடர்பாக வாய் திறப்பதில்லை. அதுதான் எங்கள் மக்களின் விகிதாசாரத்தை குறைக்கிறதும் அவர்களது தொழில் வாய்ப்புகளை இல்லாது செய்வதும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இப்ப புலம்பெயர் தேசத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், தையிட்டு விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்த முன் வருகிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனை, இப்ப மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக முன்வருகிறார்கள். ஆனால் இந்த மீனவர் பிரச்சனையை அவர்கள் மறந்து போடுவது அல்லது தெரியாத மாதிரி நடந்து கொள்கிறார்கள். என்னும் போதும் எல்லா போராட்டங்களும் ஒரு போலியானவை என்பது தெளிவாக, அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். போராட்டத்துக்கு மக்கள் செல்வது ஏன் என்று சொன்னால், ஒரு போலியான போராட்டத்துக்கு போய் ஏன் உங்கள் சக்திகளை செலவழிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. மக்கள் போவதும் இல்லை. ஆனால் அவ்வாறான ஏனென்றால் இதே அமைப்புகள் மீனவர்களுக்கு எதிராக போராடி அதுதான் ரியாலிட்டி, அதை செய்யக்கூடியதாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு துணிச்சலானவர்கள் என்று கூறலாம். அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினுடைய இந்த யூனிட்டி என்ற அந்த செய்தி, ஒருமைப்பாடு என்ற அந்த செய்தியை ஏன் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அவர் எடுத்திருக்கிறார் என்று கேட்டதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இன்று 3238 நாட்கள் அவர்கள் போராடி கொண்டு வருகின்றார்கள். அவர்களே கூறுகிறார்கள், அங்கே பௌத்த சின்னங்களை கொண்டு வருகின்றார்கள், பௌத்த மகாவம்சத்தினுடைய அடையாளங்களை பெருசுபடுத்தும் வகையில் செயற்படுகிறார்கள். அப்படி என்றால் எங்கே இந்த யூனிட்டி எங்கிருந்து வரப்போகிறது? ஏன் அனுரகுமார திசாநாயக்கா, அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் விரும்பினால் அந்த நாட்டில் அவர் விரும்புவது போல் சுபீட்சமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த தமிழ் மக்களுடைய அடிப்படை, அதாவது நீங்கள் அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள், சமயங்களை வெளிப்படுத்த வேண்டும், அரசியல் கைதிகளை வெளியிப்பது, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை உறுதித்தன்மையோடு நம்பகத்தன்மையோடு செயல்படுத்த வேண்டும். இனி உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட திருவோணமலையில் புத்தக விவகாரம் இருக்கிறது. செம்மணி மழை வந்து கொட்டியதனால், புயல் வந்து வீசியதனால் செம்மணியை இப்பொழுது மூடி மறைத்து விட்டார்கள் போல் இருக்கிறது. இவற்றை ஏன் செயல்படுத்த முடியாது? இவற்றை செயல்படுத்தினால் ஒட்டுமொத்த இலங்கையிலும் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் தானே, ஏன் அவ்வாறு செயல்படுத்த முடியவில்லை? உண்மைதான். தையிட்டு பீகாரை எடுத்தாலும் கூட அதை கையாள்பவராக நைனாதீவில் இருப்பவர் பீகாராதிபதி தான் அதை கையாளுகிறார் என்று சொன்னால், இது அந்த தமிழர்களை இலங்கை அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு வேறு நாட்டவர் போல் அல்லது தங்கள் அடிமைகள் போல் நடத்துவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப காணாமல் போனோர் விவகாரத்திலும் மனித உரிமைகள் ஆணை, அதாவது கடந்த வருடம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கூட வந்து போயிருந்தார். ஆனாலும் எதுவும் அங்கு நகரவில்லை. அதே போல அனுரகுமார திசாநாயக்கா அங்கு போவதாக கூறியும் அவர் அங்கு போகவில்லை. இப்ப முன்னைய அரசுகள், இப்ப அனுரகுமார அரசு தாங்கள் இதில் ஈடுபடவில்லை, தங்களுக்கு தொடர்பில்லை என்று சொன்னால், முன்னைய அரசுகள் செய்த இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு ஆணைக்குழுவை அமைப்பதற்கோ அதில் வெளிநாடுகளை உள்வாங்குவதற்கோ அவரால் முடியும். என்றால் நீங்க சொன்னது போல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர். ஆனால் இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை. அதை சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்துவதில் எந்தவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. இருந்தாலும் அவர்கள் தங்கள் அந்த பேரினவாத சிந்தனையில் அல்லது அதாவது ஒரே இலங்கையர்கள், அந்த இலங்கை முழுவதும் பௌத்த சிங்கள நாடாக
கொண்டு வர வேண்டும் என்ற தங்கள் திட்டத்திலிருந்து அவர்கள் விலகுவதாக இல்லை. அது எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுகள் சிங்கள மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவது தொடர்பாக பிரச்சாரம் செய்து வருகிறார்களே தவிர தமிழ் மக்களுக்கான எந்த விதமான நன்மைகளையும் செய்வதாக அவர்கள் வாக்குறுதி வழங்கினாலும் அது செயல் திட்டத்தில் ஒருபோது நடைமுறைக்கு வருகிறது. அதான் அப்படி என்று சொன்னால் அவர்கள் விரும்புகின்ற அந்த ஒரு நல்ல நிலையை அந்த நாட்டில் ஏற்படுத்த முடியாது. காரணம் என்னவென்றால் ஒரு சிலர் வேறு வேறு அரசாங்கங்கள் மாறப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார். ஆனால் நீங்கள் பார்த்துக்கொண்டால் அதிக பெருமையான தமிழர்கள் அவர்கள் அந்த அரசியல் தீர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்குவதை தடுத்து நிறுத்துவதற்காக பார்க்கிறார்கள், தங்களுடைய பகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்காக பார்க்கிறார்கள். அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற அனுர குமார திசாநாயக்கால் மனம் இருந்தால் நிச்சயமாக அதை செயல்படுத்துவதற்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றது. இது அந்த நிலைமைதான தமிழரை பொறுத்த மட்டும் உண்மைதான். இப்ப அனுர குமார திசாநாயக்கா அரசு வந்த பிற்பாடு இந்த கடந்த ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 26 சட்டமூல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். சமுத்தி சட்டமூல திருத்தம், அரசு தலைவர்களின் உறுத்துரிமை தொடர்பான திருத்தம், தேசிய கணக்காய்வு சபை, உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் சட்ட திருத்தம் என்று சொல்லி பலவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் தமது ஆட்சி சிங்கள மக்களின் நலன் கருதியதே தவிர அதில் ஏதேனும் ஒன்று கூட தமிழ் இனத்தின் நன்மைக்கானதாக எந்த ஒரு சட்ட திருத்தம் மூலமும் இல்லை. மாகாண சபை தேர்தலை கூட இலங்கை அரசு அதை தடுக்க நிற்கிறது என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு ஏதும் ஒரு விதத்தில் நன்மை அளிக்கிறதாக இருக்கலாம் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருக்கின்றது. கடந்த 10 வருடங்களாக அதை இல்லாது செய்வது இல்லது அதனை தடுப்பது என்ற துணையில் தான் இருக்கின்றது. புதிய ஜாப்பை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் ஹரணி அமரசூரியா கூட கூறியிருக்கின்றார், புதிய ஜாப்பு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். தாங்கள் துறைசார் நிபுணர்களின் மற்றது வெவ்வேறு அமைப்புகளின் கருத்துக்கள் பரிந்துரைகளையும் உள்வாங்குவோம் என்று. அதே சமயம் இங்க பிரித்தானியாவில் இருக்கிற கட்சிகளை பொறுத்தவரையில் இப்ப 2 பிரதான அரசியல் கட்சிகளுக்கும் தமிழர் கட்சிகள் என்று இருக்கின்றன. அவர்கள ஒரு கூட்டம் இங்கு நடைபெற்ற போது இந்த பிரித்தானியாவின் ஜாப்பை எழுதுவதற்கு பிரித்தானியா அதாவது இலங்கையின் இந்த புதிய ஜாப்பு திருத்தத்தில பிரித்தானியாவும் பங்கு வகிப்பதாகவும் அதற்கான தரவுகளை தருவதற்கு தமிழர் தரப்பை அணுகியதாகவும் அதில் முதல் அவர்கள் அதற்காக பிரித்தானிய அரசு 1 லட்சம் பவுண்ட்ஸ் ஒதுக்கி இருந்ததாக கூறியிருந்தார்கள். இப்போது அதாவது கடந்த வாரம் 23ஆம் தேதி 24ஆம் தேதிக்கு முதல் நடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற கூட்டத்தில், ஜூமில் இடம்பெற்ற கூட்டத்தில் அந்த கட்சிக்கு தலைமை வகிக்கின்ற ஒருவர் கூறியிருக்கின்றார், இப்போது 2 லட்சம் பவுண்ட்ஸ்களை பிரித்தானியா ஒதுக்கி இருக்கிறது என்று சொல்லியும், ஆனால் அதை அவர்கள் இரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் என்னத்தை எழுத போகிறார்கள், என்னத்தை கொடுக்க போகிறார்கள் என்றும் தெரியாது. இதே நேரம் சுவிஸ் அரசும் இதற்குள் உள்வாங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது இந்த மேற்குலக நாடுகள் தங்கள் தரப்பு ஆதரவாளர்களை கொண்டு ஒரு சில தமிழர்களையும் தங்களுக்கு சார்பான அவர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை முடித்து விடுவதற்கு ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள அதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன இருக்கிறது என்று தெரியாத ஒரு ஆவணம் தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் தீர்வான ஆவணமாகவோ அல்லது தமிழரின் அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற ஆவணமாகவோ இருக்காது. ஏன் இவர்கள் மறைக்கிறார்கள் என்பதும் ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அண்மையில் சுவிஸ் அரசு ஒரு ஆவணத்தை தயாரித்து 4 பேரை கூப்பிட்டது, அதுவும் மறைவாக வெளியிடப்பட முற்பட்ட ஆவணம் தான். அதே போலதான் இந்த அரசியல் ஜாப்பையும் இவர்கள் முன்வைக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இலங்கை அரசு புதிய ஜாப்பை எழுதுகிறது, அதிலும் தமிழர்களுக்கு எதிரானதாகத்தான் அது மாறப்போகிறது என்பதை இந்த சம்பவங்கள் நடவடிக்கைகள் மெல்ல எங்களுக்கு உணர்த்துகின்றன. அப்ப நீங்கள் கேட்டது போல இந்த இலங்கை அரசு தலைவர் இந்த நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் அவர்கள் புதிய அரசு சிங்கள மக்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கின்றதாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு அதன் மூலம் நன்மை வருமா என்றால்
நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது இல்லை என்றுதான் அர்த்தம். அதற்குத்தான் கேட்டேன் ஆரம்பத்தில், தமிழர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரும் என்று எதிர்பார்க்கிறார்களா என்று கூறும்பொழுது நீங்கள் விரிவாக இங்கே விளக்கத்தை தந்திருக்கிறீர்கள். இனி புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஐக்கிய ராஜ்ய அதை வித்தியாசமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறது என்று சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் அனுர குமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பதவியேற்ற பின்பு பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிப்போம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதை விட மோசமாகவும் இருக்கலாம். அதிலிருந்து சிலதை குறைத்துவிட்டு பயங்கரவாத தடை சட்டத்தை வேறு ஒரு பெயரில் நடைமுறையில் வைத்திருந்தால் என்ன சொல்ல போகிறார்கள்? நாங்கள் வந்தோம், பதவிக்கு வந்தோம், மாத்தினோம் என்றுதான் சொல்ல போகிறார்கள். அப்படி நீங்கள் பார்க்கவில்லையா? உண்மைதான். இப்ப நீங்கள் காசா பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல்களின் போது கூட போர் நிறுத்தம் வந்த போது அவர்கள் 2000 கைதிகளை விடுவிப்பதாக கூறினார்கள். அதில் பல தளபதிகளாக இருந்தவர்கள், முன்னாள் தலைவர்களாக இருந்தவர்களை கூட விடுவித்திருக்கிறார்கள். அப்ப இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் குற்றம் நிரூபிக்கப்படாத குற்றவாளிகளாக, இன்னும் அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாமல் கூட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கேட்பதற்கு கூட அதை இலங்கை அரசு விடுவிப்பதும் இல்லை, அதை தமிழர் தரப்பு மறந்தும் விட்டது என்றுதான் கூறலாம். நீங்கள் ஒரு படம் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 2015 கால பகுதிகளில் வந்த புகைப்படம். முத்தவெளியில் அந்த மைதானத்தில் ரணில் விக்ரமசிங்கா, மாவை ராஜா அப்போது இருந்த போது அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். ஒரு தாய் அவர்களின் காலில் கிடந்து ஆளுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாவை ராஜா மேல வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், ரணில் எங்கேயோ திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தாய் அவர்களுடைய காலில் பிடிச்சு அழுது கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த புகைப்படம். நான் அந்த இடத்திலிருந்தே ஒளிம்பி ஓடி இருப்பேன். இப்படி ஒரு அரசியல் உங்களுக்கு தேவையாண்டு அது அந்த நீங்கள் ஒரு பதில் கூட உங்கள்கிட்ட இல்லை என்றதான் உங்கள் பார்வை விளங்குகிறது. ஒரு புகைப்படம் சொல்லுவார்கள், ஒரு புகைப்படம் 1000 தகவல்களுக்கு இணையானது என்று சொல்லி. அந்த புகைப்படமே உங்கள் அரசியலை நீங்கள் யார் என்பதையும் தெளிவாக காட்டிவிட்டது. இப்ப இதே போலதான் இப்ப எங்கள் தரப்பில் இருக்கின்ற இந்த பலவீனங்கள் தான். இப்ப நாங்கள் போன தடவை கதைக்கும் போது கதைத்தோம், இந்திய தூதுவர் வந்த போது ரோ அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்த வடக்கு கிழக்கில் அரசியல்வாதிகளாக இருந்த ரோ அதிகாரிகள் போய் சந்தித்து அறிக்கை சமர்ப்பித்தார்கள். எத்தனை பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சீனர்கள் இருக்கிறார்கள் என்று சமர்ப்பித்தார்கள். அதே போன்ற ஒரு நிலைதான் இப்ப தமிழ் மக்களுக்கு இப்போது அரசியல்வாதிகள் தேவை. எங்களுக்கான அரசியலை செய்வதற்கும் எங்களுக்கான கடமைகளை செய்வதற்குமான ஆட்கள் தேவை. எங்களுக்கு ரோ அதிகாரி தேவையில்லை. அவர்களை நாங்கள் ஸ்கொட்லாந்து யார்ட்லேயோ அதில் ஏதாவது விண்ணப்பங்களை போட்டு சேர்த்து விடலாம் என்ற அவர்களுக்கு என்ன ஜாப் விருப்பமோ அதைத்தான் அவர்கள் செய்ய முடியும். அதே போலதான் இங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் அவர்கள் அந்தந்த இப்ப நாங்கள் இந்த புதிய வருடத்திலேயாவது நாங்கள் எங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. அண்மையில் உங்களுக்கு தெரியும் டிசிசி மாநாட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள், அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள், பேச்சுக்கள், இதுகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் நானும் அதனை பார்த்தேன். அதற்கு பிறகு காரநகரில் இடம்பெற்ற மாநாட்டில், காரநகரில் இடம்பெற்ற கூட்டத்தின் தொடரில் அதிலும் இந்த அர்த்தன ராமநாதன் போயிருந்தார். ஆனால் அதில் உள்ளவர்கள் எல்லோரும் அவருடன் செல்ஃபி எடுப்பதற்கு முண்டி எடுத்துக் கொண்டு நின்றார்கள். அப்ப சிலர் எழுதுகிறார்கள், இப்படி அவர் அப்படி கதைக்கிறார், இப்படி கதைக்கிறார், அவருடன் செல்வி எடுப்பது பிள்ளை, அது இதன். நீங்கள் உங்கள் கடமையை செய்திருந்தால் அவர் வந்திருக்கவே மாட்டார் அரசியலுக்கு. பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் மக்களின் கடமையை இந்த மக்களுடன் இணைந்து நீங்கள் பயணித்திருந்தால் இந்த அளவு அனர்த்தமும் வந்திருக்காது. இந்த அந்த மீட்டிங்குகள் வைப்பது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை கேட்டு ஒதுக்கப்பட்ட நிதிகள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது இன்னும் எவ்வளவு நிதி தேவை, வெளிநாடுகளில் கேட்கலாமா, அல்லது எந்தெந்த திட்டங்கள் இனி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக கதைப்பதற்குத்தான் அந்த கூட்டம். அதில் கேள்விகள் தான் அங்கு கேட்கப்பட வேண்டும், கணக்குகள் காட்டப்பட வேண்டும். நீங்கள் போய் இவ்வளவு காலமும் வடையின் தேத்தனையும் குடிச்சிட்டு வந்ததும் இனிமேல் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாத என்ற நிலைமையாகவும் தான் இருந்தது. அரசாங்கம் கொடுக்கிறதிலேயே கொஞ்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை திருப்பி அரசாங்கத்துக்கு அனுப்பிய சம்பவங்கள்லாம் அதிகமாக இருந்தது. இப்ப இனி இது மாற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னான ஒரு சண்டைகளாகத்தான் இப்ப தென்னிலங்கையிலும் சண்டைகள் நடக்கிறதா நீங்கள் பார்க்கிற 2-3 வருஷத்துக்கு முதல் இலங்கை பாராளுமன்றத்தில் கதிரைகளால தூக்கி அடிபட்டாங்க. கடைசியா போலீஸ் தான் உள்ளுக்கு போனோம்.
போலீஸ் உள்ளுக்கு போய்தான் எல்லாரையும் பிரிச்சது. கதிரையில் இங்கிருந்து அங்கே எறிஞ்சது, அங்கிருந்து இங்கே எறிஞ்சதா தான் இருக்கிறது. துருக்கியிலும் அவ்வாறு தான் நடந்தது. இது நடைபெறுவது ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கையாள்வது எப்படி, இனிமேலாவது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியணும், அரசியல் என்பது இலகுவானது அல்ல. அதை நடைமுறைப்படுத்துவது, அரசியலுக்கு வருவது இலகுவானது. ஆனால் அது நீங்கள் அரசியல்வாதிகளாக தொடர்ந்து பயணிப்பது நெடுக லஞ்சமும் ஊழலும் நடத்தி கொண்டு நீங்கள் உங்கள் காலத்தை கடத்த முடியாது. நீங்கள் கூறுவது போல் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால் யார் அதை செய்ய முயல்கிறார்கள் என்றவர்களை மக்கள் நாடுவார்கள். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால், அவரை இயக்கும் பொழுது அவர்கள் பலமானவர்கள் எப்படி இவரை கையாள வேண்டும், இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றதை அவர்கள் திட்டவட்டமாக ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நிலைமை இருக்கின்றது. நீங்கள் கூறுவது சரி, நல்ல ஒரு பாடம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு. அடிக்கடி நாங்கள் கூறியிருக்கிறோம், ஆண்டின் முதலாவது நிகழ்ச்சியில் நாங்கள் எதிர்மறையாக பேச விரும்பவில்லை. ஆனால் இருப்பவர்கள் ஒதுங்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. புதியவர்கள் குழப்பமாக இருந்தாலும் அவர்களை இலகுவாக அகற்றிவிடலாம். ஆனால் இப்பொழுது இருப்பவர்களை அகற்றுவது என்றால் மிகவும் கடினமாகத்தான் இருக்க போகிறது. என்றால் இந்த பழக்கப்பட்ட என்ற ஒரு சொற்பதம் வைத்திருக்கிறார்கள், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பமாக இருக்கிறது. இனி இப்ப இலங்கை தீவை பொறுத்த மட்டும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினுடைய செய்தியை பற்றி நீங்கள் கூறினீர்கள். ஆனால் கடந்த ஆண்டு தித்வா புயலினால் ஏற்பட்ட அந்த அனர்த்தம், அதனால் ஏற்பட்ட தாக்கம் பாரிய தாக்கம். அந்த தித்வா புயலினுடைய தாக்கத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இங்கே பூகோள அரசியல், அதாவது இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள், ஏனைய நாடுகளும் பின்புலத்திலிருந்து இயங்குகிறார்கள் என்று தெரிகின்றது. அதில் ஒன்று அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தால் கொஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் யூலி சங் அவர்களை அங்கிருந்து பணிமாற்றம் செய்தது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். இனி அங்கே விமானம் வந்த விடயத்தை நீங்கள் கூறினீர்கள், உழுது சென்ற விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய விமான பட தளத்தை நவீனமயப்படுத்துவதற்கு அமெரிக்கா 12 விமானங்கள் வழங்க இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த புயலின் பொழுது உலங்குருகே சுழண்டு போய் விழுந்த சம்பவத்தையும் பார்த்திருப்பீர்கள். ஒன்றுமே செய்ய முடியாமல் அவசரத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற முடியாத நிலைமையும் ஏற்பட்டது. அமெரிக்கா சரியான தருணம் பார்த்து இங்கு பூந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். போரின் பிற்பாடு இலங்கை அரசு ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் காரணமாக இலங்கை அரசு தனது விமானங்களை சர்வீஸ் செய்வதை நிறுத்திவிட்டது. ஒரு விமானம் சும்மா உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு MI-17 ரக விமானத்தை அந்த சர்வீஸ் செய்வதற்கு டெண்டர் கோல் பண்ணுவது மேல் அதுகளுக்கு பார்ட்ஸ்கள் பார்த்த வேண்டும், அதை சர்வீஸ் செய்து வச்சிருந்தா தான் அது இயங்கு நிலையில் இருக்கும். அதுகள் இயந்திரங்கள் அப்ப இலகுவாக பழுதாகிவிடும். ஒரு விமானத்துக்கு $4.5 மில்லியன் செலவாகும். இப்ப இலங்கை அரசிட்ட இந்த புயல் வந்த போது கிட்டத்தட்ட 2 பெல் 212 ரக உலங்கு வானூர்தியும் 2 MI-17 ரக உலங்கு வானூர்தியும் தான் இயங்கு நிலையில் நின்றது. மொத்தமாக 4. அதிலும் ஒன்று விழுந்து விட்டது. பெல் 412 வந்து அது VIPL பயன்படுத்துவது அரசு தலைவர்கள், அது அதுவும் ஒன்றுதான் நின்றது. ஏனையவை இயங்க முடியும். பல விமானங்கள் உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டு இலங்கை ஒரு மிகப்பெரிய மறுசீரமைப்பை தனது வான்படைக்கு செய்திருந்தது. அதன் அந்த போருக்கு முதல் தன்னை தயார்படுத்தியிருந்தது. பெருமளவான உலங்கு வானூர்திகள், தாக்குதல் உலங்கு வானூர்திகள், துருப்பு காவிகள், விமானங்கள் என்று வாங்கியிருந்தது. ஆனால் போரின் பிற்பாடு கைவிட்டு விட்டது அதை. இப்போது இந்த புயலின் போது இலங்கைக்கு அந்த இலங்கை தனது இயலாண்மையை, ஏனென்றால் உடனடியாகவே இந்தியாவிடம் இருந்துதான் MI-17 ரக உலங்கு வானூர்திகள், ஏனைய பாகிஸ்தானிடம் இருந்தான உலங்கு வானூர்திகள் தான் வந்து உதவி செய்திருந்தது. பிறகு அமெரிக்காவின் விமானங்களும் வந்திருந்தன. சில இடங்களுக்கு வீதிகளால் செல்ல முடியாத இடங்களுக்கு C-130 ஹெர்குல்ஸ் ரக சூப்பர் ஹெர்குல்ஸ் ரக விமானங்களை கொண்டு சென்றிருந்தார்கள். இது அமெரிக்கா இப்போது இலங்கையில் அமெரிக்கா அதாவது அமெரிக்கா இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்றுதான் முன்னர் பேசியிருந்தோம். இந்த C-130 பலாலியில் இறங்கியது, அதைத் தொடர்ந்து அமெரிக்கா IMF உதவிகளை வழங்கியதும் வேர்ல்ட் பேங்க் உதவிகளை வழங்கியது. இப்போது வெளிப்படையாகவே அமெரிக்கா இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இலங்கைக்கு 10 TH-57 ரக சி ரேஞ்சர் என்று சொல்றது, இது பெல் 206 வகை உலங்கு வானூர்தி, இவற்றை இந்த ஆண்டு 10 வழங்கப் போவதாகவும், அதில் முதலாவது தொகுதி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வரும் என்று சொல்லியும், அதே சமயம் அமெரிக்கா ஒரு C-130 சூப்பர் ஹெர்குல்ஸ் விமானத்தையும், ஆஸ்திரேலியா ஒரு C-130 சூப்பர் ஹெர்குல்ஸ் விமானத்தையும்
இலங்கைக்கு வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இலங்கை தன்னிடம் இருக்கின்ற 4 MI-17 ரக உலங்கு வானூர்திகளை ஒவ்வொன்றும் தலா $4.5 மில்லியன் பொஸ்னியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திடம் வழங்கி இருக்கின்றது. அதனை மறுசீரமைத்து தரும்படி கிட்டத்தட்ட 18 மில்லியன்களை இலங்கை அரசு செலவழித்திருக்கின்றது. இப்ப இலங்கை அரசினால் ஒரு 4 உலங்கு வானூர்திகளையே பராமரிக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப அமெரிக்கா வழங்குகின்ற இந்த 10 TH-57 சி ரேஞ்சர் உலங்கு வானூர்திகளாக இருக்கலாம், C-130 ரக இராணுவ சரக்கு விமானங்களாக இருக்கலாம். இவற்றை இலங்கைக்கு அதை பராமரிப்பதற்கு அமெரிக்காவின் உதவிகள் தான் தேவை. அப்ப அமெரிக்கா முற்றுமுழுதாக இலங்கையின் வான்படையை தனது ஒரு ஆளுமைக்கு கீழ் கொண்டு வருவதற்கு, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், முன்னர் பாகிஸ்தான் வான்படை அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்பில் தான் இருந்தது. இப்ப சவுதி அரேபியாவிடம் இருக்கின்ற F-16 இருக்கலாம் அல்லது F-15 இருக்கலாம், எல்லாம் அமெரிக்கா வான்படையின் கண்காணிப்பு அவர்களின் பராமரிப்பின் கீழ் தான் இருந்தது. அப்ப இலங்கைக்கு இது அமெரிக்காவின் ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு உள்நுழைவின் அடுத்த கட்டத்துக்கு இலங்கை சென்றிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், சூறாவளி தாக்கி சேதமடைஞ்சது தரைப்பகுதியில் தான் அதிக சேதம். கடலுக்குள்ள யாரும் வீடு கட்டி இருக்கிறது இல்லை. ஆனால் கொடுக்கிற விமானங்கள் எல்லாம் சி ரேஞ்சர் என்று இருக்கிறது. அப்ப என்னென்று சொன்னால், கடல் பகுதிகளை கண்காணிக்கின்ற விமானங்களையும் அதுகளைத்தான் அமெரிக்கா கூடுதலாக வழங்கி கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான முயற்சி. அமெரிக்காவுக்கும் இது அமெரிக்காவின் 2026 அமெரிக்காவின் 200வது வருட நிகழ்வு. இந்த 200வது வருடத்தில் இப்ப உங்களுக்கு தெரியும், செங்கடலை சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்தது. முன்பு கூதிஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் 2000 கிலோமீட்டர், இப்போது 200 கிலோமீட்டர். அங்காளிக்கரையில கூதிஸ், இஞ்சாலிக்கரையில இஸ்ரேல், அப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இப்போது இலங்கையும் இந்த வான்படையின் மறுசீரமைப்பு இலங்கையும் மாறப்போவதாக காட்டுகிறது. ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும் என்னவென்றால், அமெரிக்கா மற்றவர்களுடைய நலன் கருதி அதை கொடுக்க போவதில்லை. கொடுத்தாலும் ஒரு கடனாகத்தான் கொடுப்பார்கள். இலங்கை கட்டித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற அல்லது ஏதோ ஒரு வழியில் அவர்கள் சுரண்டி எடுத்து விடுவார்கள். இந்த நிலைமை என்று சொல்லும் பொழுது, இப்ப அமெரிக்கா வந்தால் இந்தியா வரும், இந்தியா வந்தால் சீனா வரும். எல்லோரும் அமெரிக்கா ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார் என்று நீங்கள் கூறும்பொழுது, சீனா கூட நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம், எங்களிடம் குறுகிய கால திட்டம், இடைக்கால திட்டம், நீண்ட கால திட்டம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம். சீனாவும் இலங்கையும் இணைந்து ஒரு 15 ஆண்டுகள் நீண்ட கால திட்டம் ஒன்று, அந்த நீண்ட காலத்தை பிரித்திருக்கிறார்கள். 5 குறுகிய காலத்துக்கு 5, இடைக்காலத்துக்கு 10 ஆண்டு திட்டம், நீண்ட காலத்துக்கு 15 ஆண்டு திட்டம் என்று என்ன திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறுவீர்களா? இந்த 15வது ஆண்டு திட்டத்துல 5 முதல் 5 ஆண்டு திட்டமாக இப்ப நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு உண்மையில் இப்ப ஒவ்வொரு நாடும் அடுத்த ஆண்டு வரும்போது அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் வகுத்து விடுவார்கள். இவங்க 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் இதை முடிக்க வேண்டும். இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இப்ப எங்களோட நிறுவனத்துல கூட அப்படித்தான், அடுத்த வருஷம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆண்டு முடியும் போது அது செய்தார்களா என்றதை பார்ப்பார்கள். ஆனா எங்கள் தமிழர்களிடம் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி இருப்பதாக தெரியாது. யாரும் புது வருடத்துக்கு என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்று உரையாற்றுவது கூட கிடையாது, பொறுப்பு கூறலும் கிடையாது. இதுல அந்த சீனாவின் பொருளாதார அபிவிருத்தி, பட்டுப்பாதைகளின் விரிவாக்கம், அதில் இலங்கையின் அமைவு, அது இலங்கை இப்ப அவங்களோட 5 ஆண்டு திட்டம் உலகத்துக்கான திட்டம். அதுல இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடுகள், அது தொடர்பாக இந்த அக்டோபர் மாதம் சீனாவில் இடம்பெற்ற மாநாட்டில் இந்த திட்டம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. அதில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பகுதி. அப்ப அதை அங்கு கதைத்து விட்டு விட்டார்கள். இப்போது சங்கரிலா ஆடம்பர விடுதியில் ஒரு இரவு உணவு ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அதில் பல தமிழ் ஊடகவியலாளர்கள், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, மைத்ரிபால சிறிசேனா, மற்றது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு தரப்பு உறுப்பினர்கள் எல்லோரையும் தான் அழைத்திருந்தார்கள்.
அங்கு பேசும்போதுதான் அவர்கள் கூறியிருக்கிறார். அது அங்குதான் இந்த பேசும்போது குறிக்காக இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதற்கான ஒரு கலந்துரையாடல், அதை இலங்கை எவ்வாறு நிறைவேற்ற போகிறது என்பதற்கான கலந்துரையாடல். அப்ப அந்த கலந்துரையாடலில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் இரகசியமானதாகத்தான் இருக்கின்றது. தாங்கள் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம் என்று கூறவில்லை. ஆனால் திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டு விட்டது. இலங்கைக்கான பணியை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். இப்ப இலங்கைக்கான பணி என்று சொன்ன போது, இலங்கையில் நடைபெறுகின்ற சீனாவின் அபிவிருத்தி திட்டங்கள், சீனாவின் முதலீடுகள், இப்ப உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் அமைக்கப்பட போகின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம், அது மிகப்பெரியது. இப்போ ஒரு நாளைக்கு 200,000 பேரல் சுத்திகரிப்பாங்க என்று சொன்னால், அது இலங்கைக்கும் கண்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒன்று. அடுத்ததாக சீனாவின் ஆழ்கடல் ஆய்வு கப்பல்கள், மற்றது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் என்றதைத்தான் இந்த 5ஆண்டு திட்டத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சீனாவால் ஆரம்பிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் திரும்பவும் அவர்கள் கையில் எடுக்க போகிறார்கள். இலங்கை தீவு தொடர்பான விடயங்களில் நிறைவாக தையிட்டி விவகாரம், உங்களுக்கு தெரியும், தையிட்டி விவகாரம் ஒரு பெரிய ஒரு தலையடியாக இருக்கிறது அனுர குமார திசாநாயக்காவுக்கு. கடந்த வாரம் அந்த போராட்டம் நடந்த பொழுது வேலன் சுவாமிகள் இன்னும் பலர் தாக்கப்பட்டார்கள். வேலன் சுவாமிகள் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றார் என்ற விடயங்கள் கூட செய்திகளூடாக பார்க்கக்கூடிய இருந்தது. அது மட்டுமில்லாமல் தையிட்டிக்காக பிரித்தானியாவில் ஒரு நாள் போராட்டம் நடைபெறப் போவதாக கூட கூறப்படுகின்றது. தையிட்டி விவகாரம் தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான். வேலன் சுவாமி அவர்கள் பின்னர் ஒரு ஊடக நேர்காணலை கொடுத்திருந்தார். அதில் அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார், தாங்கள் எந்த சட்டத்தையும் மீறவில்லை, தாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த, ஜனநாயக வழியில் தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறையினர் சொன்னார்களாம். தாங்கள் அதை சொன்னார், தாங்கள் அவ்வாறான போராட்டத்தை தான் மேற்கொள்கிறோம் என்று. பிறகு சொன்னார்களா, நீங்கள் வீதிகளை மறைக்க கூடாது என்று. தாங்கள் சொன்ன தாங்கள் ஓரமாகத்தான் நிற்கிறோம், நடுவீதியில் நிற்கவில்லை என்று. அதற்கு பிறகு காவல்துறையினரிடம் கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றபடியால் தங்களை நெஞ்சில் பிடித்து தள்ளி இழுத்து, அவர்கள் போட்டிருந்த உருத்துராட்சங்க மாலையை கூட இழுத்து அறுத்து இருக்கிறார்கள். அதில் இருந்த கம்பி தனது கழுத்தில் வெட்டி இருந்தால் சில வேளை மரணம் கூட சம்பாதித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வளவத்தையும் ஒரு பௌத்த துறவி மீது செய்வார்களா? இல்லை. பௌத்த துறவி காவல்துறைக்குத்தான் கன்னத்தை பொத்தி அடிப்பார்கள். அப்ப இதுதான் அந்த ஒரு நாடு இது நீதி என்றது. ஒரே தேசம் ஒரே மக்கள் என்று அனரா கூவதால் எந்த பலனும் இல்லை. நடைமுறையில் இருப்பது வேறு, நீங்கள் கூவுவது வேறு. அப்ப அது ஒருபோதும் இரண்டும் ஒருங்கிணைய மாட்டாது. அப்ப அங்கு கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று என்னென்றால், இந்த போராட்டம் நடந்து இவ்வளவு நடந்த போது ஜெயசங்கர் கொழும்பில் நின்றார். இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. யாழ்ப்பாணமும் தையிட்டியும் பெரிய தூரம் இல்லை. இந்திய துணை தூதரகம் ஏதாவது கருத்து தெரிவித்ததா? இல்லை, எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பங்களாதேசத்திலே இந்துக்களுக்கு அடிக்கிறார்கள் என்று மோடி கூவுகிறார், ஜெயசங்கர் கூவுகிறார், இந்திய ஊடகங்கள் கதறி அழுகின்றன. பாகிஸ்தானிலே ஒரு இந்து கோயில் தாக்கப்பட்டால் பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இங்கு ஏன் என்ற கேள்வி இருக்கின்றது. இப்ப இந்தியா அவரே நேர சொல்ற, அந்த ஊடக துணை தூதரகம் எதுவும் செய்யவில்லை. இப்ப அவர் சொல்றார், தான் என்ன யோசித்தது என்றால், இது அனுரா இருக்கும் போதே நான் இப்படித்தான் அடிப்பேன், உங்களால் எதுவும் செய்ய முடியாது காட்டுவதற்காக அவர்கள் செய்தது. உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை காட்டுவதற்காக. சரி, இந்த அரசியல் கட்சிகள் அனுரா ஜெயசங்கருடனான சந்திப்பில் கதைத்தார்களா இதை பற்றி என்றால் இல்லை. அவர்கள் 40 பாகிஸ்தான்காரர் வந்தார்கள், சீனா அங்க இருக்குது, அவர்கள் புலனாய்வுத்துறை ரோவின் அதிகாரிகள், இதை பற்றி கதைப்பதில்லை. அப்ப அவர்களும் துணை தூதரகமும் ஒன்றாகத்தான் இணைந்து இயங்குகிறது. இப்ப மக்களின் நிலைமை இந்த வேலன் சுவாமியின் நிலைமையாகத்தான் இருக்கின்றது. மீனவர்களுக்கு தொழில் இல்லை, களவெடுக்கப்படுகிறது. மக்களுக்கு தொழில் இல்லை, அவர்களுக்கு அரசியல் உரிமைகளும் இல்லை, அவர்களுக்கான நீதியும் இல்லை. எத்தனை நீதிபதிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டார்கள்?
எல்லாம் தமிழ் நீதிபதிகள். இல்ல, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு விருப்பம் இருந்தாலும் அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த கட்டமைப்புகள், மகா வம்சம், பௌத்த அவர்களுடைய அந்த கொள்கை இது அனுமதிக்காது என்று நீங்கள் நம்புகிறீங்களா? உங்கள் விடயங்களில் அது அனுமதிக்கிறது. இப்ப சில விடயங்களில் உங்களுக்காக நீங்கள் இப்ப அமெரிக்காவுடன் சேருவதற்கோ அல்லது IMF முதல் சொன்னீர்கள் IMF-ஐ நாங்கள் வெளியேற்றுவோம் என்று, IMF-உடன் சேருவதற்கு அதை அனுமதிக்கிறது. ஆனால் தமிழர் விவகாரத்தில் தான் அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், உங்களுக்கான அதிகாரமுள்ள அரசு தலைவர் பதவி என்பது அந்த பாராளுமன்றத்தில் தமது பிரதிநிதித்துவத்தால் ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாத இனங்களுக்கு அரச தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அதுதான் பிரான்சின் முறைமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் அதையும் அந்த இனத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பயன்படுத்துகிறீர்கள். இப்ப தையிட்டு விவகாரம் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கா கூட வந்த போது அது நாகவிகாரை பீடாதிபதி முடிவெடுப்பார் என்று சொன்னால், நீ யார் என்ற ஒரு பிரச்சனை. நீதான் அரசு தலைவர், நீதி அமைச்சர் நீங்கள் தான், நிதி அமைச்சர் நீங்கள் தான், பாதுகாப்பு அமைச்சர் நீங்கள் தான். அதான் இலங்கை அரச தலைவற்ற பதவிகள். பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர், நீதி அமைச்சர் எல்லாம் நீங்கள் தான். அப்போ இப்படியே பதவியை வைத்துக் கொண்டு நாகவிகாரைபதியை கை காட்டுவது என்பது ஒவ்வொருத்தர் மீது பந்தை எறிந்துவிட்டு தப்புவதற்கான ஒரு முயற்சி. இது ஒரு கூட்டு முயற்சியாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தப்புவதற்காக இதனை கையாளுகிறார்கள். இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்படாவிட்டால் அந்த நாட்டில் சுவிட்ச பாதை என்பதற்கு இடமே இல்லாமல் போகும். அதாவது மாறி மாறி ஏதோ ஒரு தலையடி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியாத நிலைமை. இந்த நிலைமை அவர்கள் உணர வேண்டும். அந்த உணர்ந்து அதை மாற்றினார்கள் என்றால் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு மக்கள் என்ற அந்த நிலைக்கு அங்குள்ளவர்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அந்த நிலைமை இல்லை. அதான் நாங்கள் அடிக்கடி கூறுவது அரசியல் தீர்வு. இந்த தீர்வு சுவிட்சர்லாந்து போல் இருக்கின்ற தீர்வு தொடர்பு அப்படியான ஒரு தீர்வை கொண்டு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஈழத்தமிழர்களும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முதலீடு செய்வதற்கும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் உதவி புரிவார்கள் என்பதை இன்று இந்த நிகழ்ச்சியில் கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக இனிவரும் இந்த ஆண்டில் நாங்கள் நேர்மறையாக எங்களால் முடிந்த அளவு விடயங்களை எடுத்துக்கொண்டு வருவோம். உண்மையை எங்களுடைய மக்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை கூறுகின்றோம். என்றால் அப்படித்தான் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்லை என்றால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரியாக 17 ஆண்டுகள் வந்துவிட்டது. இந்த 17 ஆண்டுகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு 2026ஆம் ஆண்டை நாங்கள் வரவேற்று இன்றைய இந்த நிகழ்ச்சியை தொட்டு நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். அரசோர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.